நான் வந்து இப்போது முட்டை சில்லி எப்படி டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம். இது என்னோட ஃபஸ்ட்டு வீடியோ அண்ட் ஃபஸ்ட்டு டிஷ். முட்டை சில்லி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு இப்போ பார்த்துடலாம். வேக வச்ச முட்டை, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, கார்ன்ஃப்ளவர் பவுடர், சிக்கன் சில்லி பவுடர், சால்ட்டு. இப்போது மசாலா எப்படி பண்ணுறோங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கார்ன்ஃப்ளவர் பவுடர் போட்டு அதில் லைட்டாக சால்ட்டு ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஏன்னா சில்லி சிக்கன் பவுடர்லேயே வந்து மிக்ஸ் ஆகிருக்கும் உப்பு, அதனால் லைட்டாக மட்டும் சால்ட் போட்டு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் அந்த சில்லி சிக்கன் பவுடர், அந்த கார்ன்ஃப்ளவரோட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கார்ன்ஃப்ளவர்லாம் வந்து கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்துட்டு அதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க அதையும் ஆட் பண்ணி அதையும் நல்லா கலந்துக்கலாம். அது கூட கொஞ்சமாக தண்ணி கலந்துக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றி கலந்துடக்கூடாது. முட்டை டிப் பண்ணால் பஜ்ஜி மாவு பதத்துக்கு டிப் பண்ணுற அளவுக்கு நம்ம கலந்து வச்சுக்கணும். முட்டையில் ஒட்டணும், நல்லா மசாலா ஒட்டி வர்ற மாதிரி இருக்கணும். தண்ணியாக கலந்துட்டால் முட்டையில் ஒட்டி வராது. கார்ன்ஃப்ளவர் வந்து கட்டி சேராமல் நல்லா நைஸாக இருக்கிற மாதிரி கலந்துக்கணும். இந்த அளவுக்கு கலந்ததுக்கப்புறமா தெரியும் அதில் கட்டி இல்லாமல் இருக்குதா இல்லையான்னு. இப்போ இந்த சில்லிக்கு நம்ம ஒரே ஒரு பச்சை முட்டை அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா பச்சை முட்டை ஆட் பண்ணால் தான் உங்களுக்கு முட்டையோட ஒட்டி நல்லா பஃபியாக வரும். இல்லாட்டி மசாலா எல்லாம் உதிர்ந்து போயிடும். அதை நல்லா கலந்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆம்லெட்க்கு எப்படி முட்டை பீட் பண்ணுவோமோ அந்த மாதிரி பீட் பண்ணிவிட்டு பாருங்க எப்படி கலந்துருக்கேன்னு. நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் இதில் இனி முட்டையை டிப் பண்ணி நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுக்க போகிறோம். வேக வச்ச முட்டையை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போ நம்ம பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் ரொம்ப சூடாயிடக்கூடாது, ஏன்னா நம்ம மசாலாவில் பச்சை முட்டை கலந்துருக்கோம். இப்போ ஓரளவுக்கு எண்ணெய் சூடு ஆயிருக்கு. நம்ம இப்போ முட்டையை டிப் பண்ணி போட்டுக்கலாம். ஸ்டவ் வந்து நம்ம பொரிக்க ஆரம்பிக்கும் போது ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுக்கணும். ஏன்னா ரொம்ப ஹீட்டு வந்து எண்ணெய் சூடாச்சுன்னா முட்டை வந்து மேலே வெடித்து தெறிக்க ஆரம்பிச்சிரும். அதனால் பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃபுல்லாக முட்டை நல்லா டிப் பண்ணி போட்டுக்கலாம். அந்த பாத்திரம் எவ்வளோ பிடிக்கிறோம் அவ்வளோ எக்ஸ் நம்ம வந்து டிப் பண்ணி போட்டுக்கலாம். பண்ணி போட்டு மெதுவாக அதை நம்ம திருப்பிக்கலாம். பாருங்க, ஒன்னோட ஒன்று ஒட்டாம எவ்வளோ வந்து மசாலா கோட்டிங் ஆகி எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. எண்ணெயை வடிச்சிட்டு தனியாக பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். பாருங்கள், பொரிச்ச எக்ஸ் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. அதோட டெக்கரேஷனோட பார்க்கவே செம்மையாக கலர்ஃபுல்லாக இல்லை. சில்ட்ரன்ஸ் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஆக்சுவலி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்களா? எக்குனாலே குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக செஞ்சு பாருங்கள், குழந்தைங்க ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த முட்டையை வந்து நீங்கள் நைட் டைமில் செஞ்சு கொடுக்க வேணாம், இது ஈவினிங்கில் செஞ்சு ஈவினிங் ஸ்நாக்குக்கு ரொம்ப நல்லது, குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியும் கூட. பட் இது நைட்டில் கொடுக்க வேணாம், குழந்தைங்களுக்கு ஜீரணம் ஆகிறது கஷ்டம். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த பெல் ஐக்கானை டச் பண்ணிடுங்க.